பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். பூமியில் நிறைய மகான்கள் பிறந்திருக்கிறாங்க. காடுன்னு சொல்லிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு முன் அறிவிப்பு அப்படின்னு எழுதப்பட்டதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஏசப்பாவுக்கு நிறைய எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு ரெண்டு சொல்லலாம், பார்க்கலாம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஏசாயா 7:14. இது ஒரு கன்னிகை தான் கர்ப்பவதியாகி ஏசப்பாவை பிறப்பிப்பாங்க அப்படின்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது, எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. மீகா 5:2. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்னா பெத்லஹேமில் இருந்து தான் அந்த ஏசப்பா பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்கள் மூலமாக முன்னறிவிக்கப்பட்டு ஏசப்பா பிறந்திருக்கும் போது அவரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸ் தயங்கணும்?